ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த கொஸ்டின்ஸு. ஸோ ம். உங்ககிட்ட கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கான சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஆக்சுவலா இந்த 90s கிட்ஸ்க்கு தான் மேரேஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாரி பெருசா கிடையாது. ஆனா, நம்ம அதுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் போய் தி பீப்பிள்ஸ் பார்க்கணும்னா, 90s கிட் தானே? அ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல. இல்ல. நீங்க 90s கிட். ஆமா. நானும் 90s கிட். எனக்கு ம். மேரேஜ் ஆயிடுச்சு. ம், ம், ஸோ, ம். எதனால நீங்க மேரேஜ் பண்ணிக்கல ஹரி? நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலன்னா, நான் வந்து இந்த கரியர் ஓரியன்டடாவே இருந்துட்டேன். ம். ஸோ ஃபேமிலி, கரியர். நான் ஒர்க் முடிச்சுட்டோனே இந்த லெஜெண்ட் அண்ணாச்சி சொல்ற மாரி எப்பவுமே வேலை வேலைன்னு இருந்துட்டனால, ம். இதுக்கான டைம் இல்லாம போயிருச்சுங்கிற மாரி, ஓகே. காலேஜ் முடிச்சோனே ஒர்க்கு, ஒர்க்லேருந்து பேஷன் டுவர்ட்ஸ்ன்னு இப்படியே போனனால, என்னால அந்த கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான இது இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றது, நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாரி வரல அப்படிங்கிறது சொல்றத விட, செல்ஃப் போஸ்டிங்கா இருக்கிறத விட, ஆ. எனக்கு அந்த மாரி இன்னும் செட் ஆகல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஓகே. செட் ஆகல மீன்ஸ் லைக் உங்களுக்கு யாரையும் அந்த மாரி நீங்க இன்னும் கிராஸ் பண்ணலன்னு ஃபீல் ம். பண்றீங்க. மேபி. ஓகே. ஏன்னா வீட்லயும் அலைன்ஸ் பார்க்குறாங்க. நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு விட்டாச்சு. ஓகே. நீங்க விட்டுட்டீங்க. ம், ஓகே. ம், ம். ஸோ அப்போ மெயின் பர்ப்பஸ் இதில எதுன்னு எடுத்துக்கலாம்னா, உங்களோட கெரியர் குரோத்துக்காக நீங்க இருக்கீங்க. ஸோ ப்ரொவைடட் ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா நீங்க அந்த மேரேஜ்ங்கிறத தள்ளி போடுறீங்கன்னா, தட் இஸ் ஓகே ஃபைன். ம். ஏன்னா நீங்க ஒரு குரோத் ஃபேஸ்ல இருக்கீங்க. ஏதோ ஒண்ணுல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. ஆனா ஒரு சிலர் இருப்பாங்க. எனக்கு வந்து மேரேஜ் லைஃப்குள்ள போணும்னு ஆசை இருக்கு. எனக்கு அந்த லாங் இருக்கு. எல்லார் மாரியும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல என்னால அந்த ஸ்டெப் எடுக்க முடியல. அதுதான் நான் கேட்க வரேன். ம். அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலிலயோ, அவங்க ரிலேஷன்ஸ்லயோ ஃபெயிலியர் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ம். நெறையா இருந்திருக்கும். மேரேஜ் ஆனதுனால அவங்க லைஃப் வந்து பெருசா அவங்க அத ஃப்ரூட்ஃபுல்லா மாறாம பார்த்துருப்பாங்க. ஆ இருந்திருந்தது. ரைட், ரைட், ரைட். அவங்க அந்த மாரி பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ரீசென்ட்டா அவங்களோட சிஸ்டர்ஸ் மேரேஜ்ல கூட, இல்ல பிரதர்ஸ் மேரேஜ்ல கூட ஆஃப்டர் மேரேஜ் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வேற மாதிரி மாறுது. ஸோ அத ம். பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஆப்வியஸ்லி அப்பா, அம்மாவோட பேரண்டிங்ல ஒரு சில இம்பாக்ட்ஸ் இருக்கும். பட் அது கூட அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இவென்ச்சுவலா நம்ம கூடயே க்ரோ ஆயிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது, திடீர்னு ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வந்து ஒரு வேற மாரி ஒரு ஸ்டேட்ல மாறுறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு டாக்ஸிக்காவோ, இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போறாங்க அப்படின்னும்போது, இவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு பயம் வரும்ல. ம். ஒரு மேரேஜ்னா இன்னர் பயம் இப்படிதானோ? உள்ள ஆ வருது. ம். இப்படிதானோ? அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ, அப்ப அந்த ஓகே. பர்ட்டிகுலர் கிளையன்ட்டோ இல்ல அந்த இண்டிவிஜுவல் வந்து கவுன்சிலிங் அந்த மாரி எடுக்கும்போது, அவங்களுக்கு எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இது வந்து மேரேஜுக்குன்னு இல்லாம ரிலேஷன்ஷிப்புக்கும் இதே அப்ளிகபிள் தான் இல்லைங்களா? எஸ். மோஸ்ட் சர்டைன்லி அப்ளிகபிள் தான். பட் அப்படியே சொல்லிற முடியாது. ம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னும்போது மேபி அவங்களுக்கு 1, 2 ஆல்ரெடி ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அகைன் பேரண்டிங்னால ஒரு ஹோப் இல்லாம இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு. ஆனா ஆசை இருக்கும். விஷஸ் இருக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு அதுக்குள்ள போனேன்னா கரெக்ட்டா இருக்குமா? அது பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? ஒரு பயம். பெர்ஃபெக்ட்டா இல்லன்னா ம். நான் என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயம். மோஸ்ட்லி இந்த மாரி பயம் இருந்தா, டெஃபினெட்லி அத அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு ஓகே. கெரியர் குரோத்துக்காக அவங்க எடுக்குறாங்க அப்படின்னும்போது, தட் ம். இஸ் ஓகே அது. ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து கரியர் குரோத் இருந்தாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணும், ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், எங்களுக்கும் அந்த இன்னர் சைல்டு இருக்கும். ம். ஆனா வந்து அது நடக்கவே முடியாம போயிட்டுருக்கு. அது சம்வேர் மெனி ரீசன்ஸ் இருக்கும். ம். அதனால தான் நான் கேட்டேன் நானு. வேற ஓகே. எதுவும் இல்ல.